अस्सलाम वालेकुम गाइस, वेलकम बैक टू மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸ் 27 பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் 27ல் நம்ம என்ன கவர் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஃபேஸ் தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃப்யூச்சரில் எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைட் ஃபேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரைட் ஃபேஸ்க்கு நம்ம முதல்ல வந்து இந்த லைன் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த லைன் வச்சு தான் உங்களுக்கு ஃபேஸோட ஷேப்பு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்ருக்குறவங்க, ஸோ எனக்கு வந்து ஹோம்ஒர்க் ரெகுலராக சென்ட் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது எனக்கு இதே மாதிரி தான் சென்ட் பண்ணணும். லைக் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கோம், ஃபேஷியல் லைன். செகண்ட் வந்து ஒரு ஐப்ரோவோட நோஸு. தேர்ட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஐ போட்டிருக்கோம். இப்போது வந்து இந்த ஃபோர்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஐயும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இதில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஐ போட்டுட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து லிப்ஸ் பார்க்கலாம். ஸோ லிப்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு லைட்டாக அதை எடுத்து விட்டால் போதும். அண்ட் கீழே வந்து ஒரு டார்க் லைன் அப்படியே தின்னாக வர மாதிரி வந்துட்டு மேலே அப்பர் வேர்ட்ஸாக வந்து நம்ம வந்து அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இழுத்து விடணும். ஒரு ஷேப்காக கொடுக்குறோம். ஸோ இதில் லிப்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஹெட் பார்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம வந்து ஒரு ஹெட் பார்ட்க்கு ஒரு சைடு மட்டும் இது பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் ஃபேஸில். ஸோ இதில் வந்து 2 இதுவும் வர மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதிலேருந்து ஜாயிண்ட் வந்து இயர் ஜாயிண்ட் ஆகிட்டு அதிலேருந்து ஒரு குட்டி இயரிங் வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சேம் தான், அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இதில் ஹேர் பார்ட் வந்து நம்ம போடுறோம். இதுவரையும் நம்ம 8 டயக்ராம்ஸ் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 3 to 4 டயக்ராம்ஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபுல் பிரைட் கிடையாது ஃபேஸ். ஏன்னா ஃபுல் பிரைட் வந்து ரொம்ப ஈஸி தான். பாடி ஷேப் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஃபேஸ் மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபேஸை வந்து இவ்வளவு டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா பாடி ஷேப் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் புதுசாக இப்போ தான் என்னோடய சேனலில் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் லிங்க். அதில் வந்து நீங்கள் ஹாய் சொல்லி போட்டு இந்த மாதிரி நான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ், நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். அண்ட் இந்த பேட்டர்ன் பேர் யாராவது கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா நேற்று வந்து ஒருத்தவங்க திரும்ப பேட்டர்ன் நேம் சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லேயும் கேட்டுட்ருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா பேட்டர்ன் நேம் வந்து மோஸ்ட்லி அந்தந்த வீடியோஸ்லேயே நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஒரு சில பேட்டர்ன் இப்போ பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்னா அது எலிஃபெண்ட் பேட்டர்ன் தான், பீகாக்னால் அது பீகாக் பேட்டர்ன் தான். ஸோ அது நம்ம சொல்லும்போதே சொல்லி தான் போடுறோம், கவனிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இது வந்து பிரைட் ஃபேஸ். இந்த பிரைட் ஃபேஸ்லேயே இது என்ன பேட்டர்ன்றதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 3/4 பிரைட் ஃபேஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட் பிரைட் ஃபேஸ் கிடையாது. அண்டு ஒன் சைடு பிரைட் ஃபேஸ் கிடையாது. 3/4 இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான பார்ட் வந்து 3/4 பிரைட் ஃபேஸ் போடுறது தான். ஸோ இதை போட்டுட்டிங்கனாலே மற்றது எல்லாமே ஈஸி தான். ஸோ அதனால தான் நம்ம இதோடு ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இது வந்து 3/4 பிரைட் ஃபேஸ். இந்த பேட்டர்ன் பேர் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹோம்ஒர்க்கில் நான் செக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒர்க் ஷீட் அனுப்பும்போதும் நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சின்ன ஆடிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப மைல்யூட் ஆடிங்ஸ் பண்ணி தான் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்னும் ஒரு 2 டயக்ராம் போட்டால் உங்களுக்கு வந்து 2-3 டயக்ராம் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து புரிஞ்சிடும் இது எப்படி போடணுன்றது. சம்டைம்ஸ் நம்ம போடும்போது என்ன பண்ணுவோன்னா ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். எப்படின்னா இப்போ இந்த நோஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸாக வந்துடுச்சு, தெரியாமல் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நான் ப்ரீவியஸ் அந்த பிக்சருக்கு பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கேன். அந்த நோஸ்லேருந்து நோஸ் பின் மாதிரி இந்த நார்த் இண்டியன்ஸ் போடுற மாதிரி ஒரு லென்த்தியாக, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மிஸ்டேக் அப்படியே கவர் ஆகிடும். நார்மலாக நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், அது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அது அந்த நீங்கள் எடுத்திருக்க பிக்சருக்கு அது கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மிஸ்டேக் ஆன மாதிரி தெரியாது, ஃபேஸும் கொஞ்சம் லுக்காக மாறிடும். ஸோ இது ஒரு டிப்ஸ் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைடோடைய லுக் வந்து நம்ம கவர் பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன் இதில், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நாளைக்கு வந்து சைட் ஃபேஸ் பார்க்கலாம். சைட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஃப்ரண்ட் ஃபேஸ், சைட் ஃபேஸ் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஹோம் ஒர்க்காக கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கலான்னா, இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ப்ரைடோடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். ஏன்னா 3/4 லெஃப்ட்டு ரைட்டு 2 டேரக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லெஃப்ட் டேரக்ஷன். ஸோ ரைட் டேரக்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக போட்டு காட்ட முடியாது கண்டிப்பாக. ஸோ இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு தானே, நான் அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோமோ அது கூட நான் இதை வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்குமே வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு ரைட் ஃபேஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபுல் ஃபில்லிங்காக லைக் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ நோஸ் வந்து எப்போயுமே நான் எல்லாமே நோட் பண்ணிங்க இல்லைங்களா, நோஸ் வந்து ஷார்ப்பாக நம்ம கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஷேப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஃபோர்ஹெட் பார்த்திங்களா எப்படி அழகாக வந்து அந்த ஷேப்பாக வருது. ப்ளைனாக போடுறதுக்கும் இந்த மாதிரி ஷேப் எடுத்து போடுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸும் ஒரு லுக் இருக்கும். அண்ட் கரெக்டாக அந்த இயரிங் பார்ட் வரும்போது அங்கேருந்து வந்து ஹம்ப் பேட்டர்ன், அது என்னென்னா மாட்டல் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து பிரைட்க்கு ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ நெக்லஸ் போட்டுக்கலாம் குட்டியாக. அண்ட் இது வந்து ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே வந்து ஷால், ஸோ பிரைட் வந்து ஷால் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஷால் போட்டுட்டு இதுக்கு வந்து கையெல்லாம் வச்சுக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக நம்ம கவர் பண்ணிக்கிறோம், நம்ம ஃபுல்லாக நம்ம எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஃபேஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் பேட்டர்ன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நெத்தியில் வந்து நெத்திச்சுடி கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த 3 பக்கமாக வரும் பார்த்திங்களா நெத்திச்சுடி, அந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துட்டு ஸோ இந்த அழகாக இந்த நோஸ் பின்னோடு போட்டுட்டு இப்போது நான் வந்து இந்த ஹேருக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம கலர் பண்ணி விடலாம்.
ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பார்ட் முடிச்சிட்டோம். மேலே ஃபோர்ஹெட் வந்து லைட்டாக கொடுங்க, அதிகமாக கொடுத்துடாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும் அதிகமாக கொடுத்துட்டா. ஸோ லைட்டாக வந்து இந்த ஃபில்லிங் கொடுத்துட்டு அண்ட் மாட்டலுக்கு இந்த அப்பர் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். லைட்டாக கொடுக்கணும், இங்கெல்லாம் கொடுத்த மாதிரியும் இருக்கணும், கொடுக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் இந்த ஷால் பாட்டும் கவர் பண்ணிக்கலாம் லைட்டாக. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை ஃபார் நவ்.